ஜாஸ் சாப்டி அண்ட் பென்னி சாப்டி ரெண்டு பேரும் சேர்ந்து டேடி லாங் லெக்ஸ், லெனி குக், ஹெவன் நோஸ் வாட், குட் டைம், அன்கட் ஜெம்ஸ் படங்களை சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 2025ல ரெண்டு பேரும் செப்பரேட்டா A24ல ரெண்டு படம் பண்ணாங்க. மார்ட்டி சுப்ரீம் பை ஜாஸ் சாப்டி அண்ட் தி ஸ்மாஷிங் மெஷின் பை பென்னி சாப்டி. ரெண்டு படமும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2025. மார்ட்டி சுப்ரீம் became an instant cultural event, biggest box office hit for A24. ஸ்மாஷிங் மெஷின் நிறைய நல்ல ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வீடியோல ரெண்டு படத்தையும் எனக்கு என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகலன்னு பார்க்கலாம். nothing to compare or degrade about any film, just ரெண்டு படத்தையும் ஒரே வீடியோல கவர் பண்ணிடலாம்னு நினைச்சேன். so this video is fully my personal opinion. ஸ்மாஷிங் மெஷின் லேட் 90s ரெஸ்லிங் சாம்பியனாக இருந்த மார்க் கெரோட லைஃப் டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டின படம். மாடி ரீஸ்மேன்க ஒரு 1940s to 50sல டாப்பில் இருந்த ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி நிறையா ஃபிக்ஷனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸ்மாஷிங் மெஷினோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட்னா அது சினிமோட்டோகிராஃபி தான். மேஷியோ பிஷப் தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. பென்னிக்கு அல்ட்ரா ரியலிஸ்டிக்கான லுக்கில் ஷூட் பண்ணணும்னு தோணியிருக்கு. 16mm கோடாக் ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களை டாக்குமெண்ட்ரி ஸ்டைலாக ஃபீல் பண்ண முடியும். பட் அதுதான் எனக்கு இந்த படம் ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஸ்மாஷிங் மெஷினுக்கு டேரக்டர் பென்னியே எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் எடிட்டிங் ரொம்ப சூப்பராக ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. பட் சில இடங்களில் ஸ்டோரி மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது ரைட்டிங்கில் இருக்க ப்ராப்ளம்னு கூட சொல்லலாம். பென்னி தான் சோலோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ். படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அது அப்படியே காம்ப்ரமைஸே இல்லாமல் ரொம்ப கிரிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மார்ட்டி சுப்ரீமுக்கு டேவியஸ் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. டேபிள் டென்னிஸை இதோட இன்ட்ரெஸ்டிங்காக யாராலையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே கேப்சர் பண்ணி பயங்கரமாக எடிட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த 1950s செட்டு, அந்த லைட்டிங்கை கொண்டு வந்த விதம், 35mm ஃபிலிமில் ஷூட் பண்ணது எல்லாமே படத்துக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இட் வாஸ் பர்ஃபெக்ட். எடிட்டர்ஸாக ஜாஸ் அண்ட் ரொனால்ட் பாயின்ஸ்டைன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு பேரும் தான் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதியிருக்காங்க. எடிட்டிங் படத்தில் பக்காவாக இருந்துச்சு. படம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்தது. டென்ஷன், அடலன் ஃபீல், ஒரு ஹையான ஃபீலிங் எல்லா இடத்துலையுமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவே படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சது பாக்ஸ் ஆஃபீஸில். ஸ்மாஷிங் மெஷின் சிம்பிளி டுவேன் ஜான்சனோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் இதுதான். பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிமோத்திலாம் அவரோட எந்த படமும் நான் அவ்வளோ பார்த்ததில்லை. தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்க்கறது. பட் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. என்ன சார்மோட ஐஸ் வாஸ் ஸோ கேப்டிவேட்டிங். அவரோட பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேர்கிட்டையுமே இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கல. ஆக்டிங்க்கு 10/10. டுவேன் ஜான்சனோட ஐஸ் எல்லாம் இவ்வளோ எமோட் பண்ணி நான்லாம் பார்த்ததே இல்லை. அவரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் எந்த மாதிரி படம் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். அதுவும் ஹிட் ஆகிட்டும் இருந்தது. பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு பயங்கர எமோட்டிங்கான ஆக்டராக இந்த படத்தில் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ராக்க முன்னாடியும் பிடிக்கும். பட் இப்போ இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. டிமோத்தி ஆஸ் அ யங் டேலண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் மை ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஸ்மாஷிங் மெஷினை ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு ரீசன் அந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸே 4 பேர் தான். பட் மினிமலான கேரக்டர்ஸை வச்சு அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் இட் வாஸ் ஆசம். ரயன் பேடர் மார்க்கோட ஃப்ரெண்டாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டர் மறக்கவே மாட்டீங்க. ரியல் லைஃப்பில் அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்டே வரும். எமிலி பிளண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்ஸ். இந்த படத்தில் ஒரு டாக்ஸிக்கான ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இல்லை. பட் ரைட்டிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. பட் படம் முடியும் போது கிளியர் ஆயிடுச்சு தட் ஷீ இஸ் டாக்ஸிக். மார்ட்டி சுப்ரீமில் ரேச்சலாக பண்ணவங்க. நம்ம கொன்னத் பால்டோ, பெப்பர் பாட்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ரைட் பண்ண விதமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். படத்தில் ஒரு வில்லனுமே இருக்காது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அண்ட் அவரோட ஃப்ரெண்டாக அவங்க அவர் அம்மாவாக ப்ளே பண்ணவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக இருந்தது. ரெண்டு படத்துலையுமே கேரக்டர்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மார்ட்டி சுப்ரீமில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு யூனிக்னஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்மாஷிங் மெஷினில் அதை ரொம்ப எமோட் பண்ணி காட்டாமல் ரியல் லைஃப்பில் ஒரு பாண்டிங் இருந்தால் அது எப்படி இருக்கும், டாக்ஸிக்காக இருந்தாலும் இல்லை பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல நண்பன் கூட இருந்தால் அது எப்படி இருக்குங்கிறத ஓவராக எமோட் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டினது சூப்பராகவே இருந்தது. ஸோ ரெண்டு படத்துக்கும் நிறைய கான்ட்ராஸ்ட் இருந்தாலுமே எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டைலில் அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்மாஷிங் மெஷினில் பண்ணது கொஞ்சம் புதுசாகவும் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஸ்டைல்லையும் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனாலே நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன்.
எனக்கு 2 பேரோட விஷனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தே வர் கிளியர் அபவுட் வாட் தே வாண்ட். லைக் ஸ்மாஷிங் மிஷினில் நிறையா இடத்துல டாக்குமெண்ட்ரி பார்க்க ஃபீல் இருக்கும். ரெஸ்லிங்லாம் அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆக்ஷன் படம் மாதிரிலாம் இருக்காது. அண்ட் ஒரு ஹீரோயிக்கான ஆர்க்கே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னாலே அவர் எப்படி மேலே போனாருங்க ஒரு ஹீரோஸ் ஜேர்னி இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்தார், அடிக்ஷன்னால அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது, அவங்களோட வல்னரபிலிட்டி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப யூனிக்கான விஷயம். இந்த மாதிரி ரியல் லைஃப் ஆர்டிஸ்டோட வல்னரபிலிட்டி பற்றி பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மி. லாஸ்ட்டாக நம்ம ரிவ்யூ பண்ண படம் ஸ்ப்ரிங்ஸ்டீன், அந்த படத்துலையுமே ஆர்டிஸ்டோட வல்னரபிலிட்டி பற்றி சூப்பராக காட்டியிருந்தாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் த அயன் கிளா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். பயங்கர டிப்ரெசிங்கான படம். பட் வாஸ் ஷார்ட் பியூட்டிஃபுல்லி. 2 படத்துலையுமே ஜெரமி ஆலன் ஒயிட் இருக்காரு. அவருக்காக தான் 2 படத்தையுமே பார்த்தேன். 2மே சூப்பரான படம். அதையும் பார்க்கறதுனா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்மாஷிங் மிஷினில் டேரக்டர் நினச்சிருந்தா இது ஒரு ஹீரோஸ் ஜேர்னி மாதிரி பயங்கர என்டர்டெய்னிங்காக, அந்த ரெஸ்லிங்லாம் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக அவர் எப்படி மேலே போனான்னு சொல்லி பயங்கரமாக காட்டியிருக்கலாம். பட் பென்னி அவரோட ஸ்டைலில் கிரவுண்டடாக பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இட் ஹேஸ் ஃபியூ ஃப்ளாஸ் ஃபார் மீ. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி a கல்ட் கிளாஸ். கல்ட் கிளாசிக்னா லைக் இந்த படம் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்சவங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த படத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் கிரியேட் ஆக போகிற படம் ஸ்மாஷிங் மிஷின் என்னை பொறுத்த வரைக்கும். மார்ட்டி சுப்ரீம் வாஸ் வைட்லி என்டர்டெய்னிங், வைட்லி கிரேசி. இட் வாஸ் பியூர் கேயாஸ். அதாவது ஹஸ்லர்னு சொல்லலாம். மேலே வரதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டிக்காக ஒரு தேவைக்காக யாரையும் ஏமாத்துறது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய கேவலமான ஆள்னு சொல்ல முடியாது. பட் ஒரு தப்பான ஆள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பர்சனை ஹீரோவை வச்சு அவர் எப்படி மேலே போனாரு, அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி காட்டும்போது நாங்கள் ஏன்டா ஃபாலோ பண்ணணும்னு ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே நல்லவங்க தானே ஹீரோவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஹீரோஸ் ஜேர்னிக்குள்ள கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்சோ நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணதுக்கான காரணமே என்னதான் அவர் கொஞ்சம் மோசமான ஆளாக இருந்தாலுமே அவ்வளோ மோசமான ஆளெல்லாம் இல்லை. அதை அங்கங்கே காட்டியிருப்பாங்க. இவர் எவ்வளோ லிமிட்டோட இருப்பார். அவர் அண்டர் டாகா இருந்து அவர் எப்படி மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இவ்வளோ தூரம் போட்டு அமுக்குனா அவன் இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் செய்ய தான் செய்வான்னு சொல்லி அவரோட தப்புக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணனாலும் ஏதாவது பண்ணி அவன் ஜெயிச்சிடணுங்க ஒரு தாட் நமக்குள்ளே வந்தது. அருணனுக்கு நான் இந்த படம் சுத்தமாக கனெக்ட் ஆகலன்னு சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இட்ஸ் அ வேலிட் ரீசன் தான். பட் எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சு. சில பேருக்கு கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு. ஃபஸ்ட்டில் அதை வச்சு இப்படி ஒரு ஹீரோ ஜேர்னி எடுத்தது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மாதிரி நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்தது. யூனிக்கான ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. டிமோத்தி சாலமெண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ண ஸ்டைல், இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ ஃபைனலி எனக்கு 2 படமுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2 படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா இதோட இது பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துங்கிறதுனால வேணாம், எனக்கு 2 படமே பிடிச்சிருக்கு. 2மே என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான படங்கள். பார்க்கலன்னா 2 படத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.